புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி. 3 மொழிகளை கற்க வேண்டும், உண்மைதான். காரணம், உலகம் மாறிவிட்டது, முன்னேறி கொண்டிருக்கிறது, எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க. முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும், 2வது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும், 3வது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது. இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க. குறைந்தபட்சம் 30 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கிறாங்க. 3 மொழி படிக்கிறாங்க. தமிழ் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க, 3வது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு பேசுறாரே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்? அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறாரு பிரைவேட் ஸ்கூல். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அவலத்தை நான் சொல்றேன். எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருவது என்னுடைய நோக்கமல்ல. ஆனால் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாயம், அவர் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லைன்னு நான் சொல்றேன். பிடிச்ச மொழியை படிங்க, 3வது மொழி படிங்க. ஆனா உங்க குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல. இந்த 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி, அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடைஞ்சு போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? புதிய கல்விக் கொள்கையில் யாராக இருந்தாலும், என் மகன் உங்கள் மகன் யாராக இருந்தாலும், எல்லோரும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில தான் படிக்கணும். பிசிக்ஸ் தமிழ் மொழியில படிங்க, கெமிஸ்ட்ரி தமிழ் மொழியில படிங்க, எல்லாம் தமிழ் மொழி தான். மாறலாம். ஆனால் 5th வரைக்கும் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி, அடிப்படை கல்வித்திறன் என்பது தமிழ் மொழியில தான் இருக்கும். இதை நீங்களே செய்யல, எதுக்கு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறீங்க? நீங்க இருமொழி கொள்கையை பேசுங்க, ஆனா உங்க குழந்தைங்க 3 மொழி படிக்கணும். அதையும் மக்கள் தோல் உரிச்சு பார்க்கத்தானே போறாங்க. அதனால பேசக்கூடிய அரசியல் தலைவர் முதல்ல இது பேசுறதுக்கு முன்னாடி நீங்க யாரு, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க, எந்த மொழியில படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுனா அந்த டிவியில பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு தெரியும் யார் உள்ளத்திலிருந்து பேசுறாங்க, யார் போய் பேசுறாங்க.